காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் சேவையினை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் நேற்று புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை தனது தாயாருக்கு முறையான சிகிச்சைகள் அளிக்கவில்லை என அவரது மகன் மருத்துவரை கத்தியால் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து அரசியல் கட்சிகள் மற்றும் அரசு மற்றும் மருத்துவ சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் காலை 8 மணி முதல் புற நோயாளிகள் பிரிவில் ஏராளமான நோயாளிகள் காத்திருக்கும் நிலையில் மருத்துவர்கள் சேவையினை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதே நேரத்தில் உள் நோயாளிகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்கு உடனடியாக மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மதியம் 12 மணியளவில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மருத்துவர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் சீட்டு விளையாடிய 4 பயணிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று இரவு தாய் ஏர் ஏசியா விமானம் தாய்லாந்திற்கு புறப்பட்டு சென்ற நிலையில் விமானத்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். அப்போது விமானத்தில் பயணம் செய்த 4 பயணிகள் விமானத்தில் அதிக சத்தம் எழுப்பியவாறு சீட்டு விளையாடி உள்ளனர். இதன் காரணமாக விமான ஊழியர்கள் மற்றும் சக பயணிகளுக்கு தொந்தரவு ஏற்பட்டது. தொடர்ந்து விமான ஊழியர்கள் 4 பயணிகளிடம் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அதனை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து விளையாடியுள்ளனர். இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக பயணிகள் சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகளை பதிவு செய்து கோரிக்கை விடுத்துள்ளனர். குண்டும் குழியுமான தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்காததை கண்டித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த சாலையை சீரமைக்க 19 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அறிவித்தும் பணிகள் துவங்காத காரணத்தால் பல விபத்துகள் தொடர்கதையாகி வருகிறது. இதனை கண்டித்து குளித்துறை நகர பாஜக சார்பாக மார்த்தாண்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர் தாழகை கட்பட் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநில அரசை கண்டித்து குளித்துறை நகர பாஜகவினர் பாடை கட்டி அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கூடலூர் அருகே போலீசார் வாகன தணிக்கையின் போது வெடிமருந்துடன் வந்த நபரை கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவாலை பகுதியில் உள்ள வாழவயல் பகுதியில் வெடிமருந்துகள் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தேவாலை போலீசார் வாழவயல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது வரதராஜ் என்பவர் கையில் ஒரு பையுடன் வந்துள்ளார். சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை அழைத்து விசாரித்ததில் சந்தேகம் அடைந்து அவர் கொண்டு வந்த பையை சோதனை செய்தனர். சோதனையில் வெடிமருந்து பதுக்கி கொண்டு வந்தது தெரிய வந்தது. மேலும் அதில் வெடிமருந்துக்கு பயன்படுத்தும் 24 டெட்னேட்டர் துண்டுகளும் 6 ஜெலட்டின் குச்சிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது குறித்து வரதராஜன் மீது வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழவேற்காட்டில் படகு மூலம் ஆந்திராவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் படகு மூலம் ஆந்திராவிற்கு கடத்துவதற்காக ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக பொன்னேரி வட்ட வழங்கல் அலுவலர் ஜெய்கருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பெயரில் வட்ட வழங்கல் அலுவலர் ஜெய்கர் தலைமையிலான குழுவினர் பழவேற்காட்டில் சோதனை மேற்கொண்ட போது தார்பாய் போட்டு மூடப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சுமார் 1 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த வட்ட வழங்கல் துறையினர் அதனை நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.